ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் மாங்காடு காமாட்சி அம்மன் கோவிலுக்கு தான் போக போகிறோம். என்னோட சேர்ந்து நீங்களும் கோவிலுக்கு வாங்க. அம்மனை இந்த வீடியோ மூலமாக தரிசிச்சுக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, கோவிலில் நவராத்திரி விழா நடந்துக்கிட்டு இருக்கு. கொலு பார்க்கலாமா? வாங்க, கொலு பார்க்க ரெடி ஆகிக்கிங்க. இப்போ முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, அவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே பெல் பட்டன் இருக்கும், அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனில் கிளிக் பண்ணிக்கிங்க. மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ கோவிலுக்குள்ளே போகலாம். நாங்கள் கோவிலுக்குள்ளே வந்துட்டோம். எங்களோட சேர்ந்து நீங்களும் தானே உள்ளே வந்திருக்கீங்க. இப்போ நான் உள்ளே போயிட்டுருக்கேன். க்யூவில் போய் நிற்க போகிறேன். ஃப்ரீ தரிசனத்தில் தாங்க போய் நிற்க போகிறேன். எவ்வளோ கூட்டமாக இருந்தாலும் சரிங்க, கிடு 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 கிடுன்னு லைன் மூவ் ஆகிடும். நாங்கள் போயிருந்த அன்னைக்கு நேத்திக்கு தாங்க போயிருந்தோம். 6வது நாள் நவராத்திரி விழா. 6வது நாளுக்கு தான் அம்மன் எனக்கு வரத்துக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. நேத்திக்கு வழக்கத்தை விட கூட்டம் ஜாஸ்தியாகவே இருந்தது. நாங்கள் எதிர்பார்த்தது தான். இந்த நவராத்திரி விழா நடக்கக்கூடிய 9 நாட்களுமே கூட்டமாக தான் இருக்கும். நாங்கள் ஒரு 6:30க்கு மேலே வீட்டிலேருந்து கிளம்பியிருந்தோம். ரொம்ப நேரம் லைனில் நின்றுட்டுருந்தோங்க. நிற்கிறது எனக்கு நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன். ரொம்ப விருப்பப்பட்டு தான் நிற்பேனே லைனில். நிற்கிறப்ப இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைம்லலாம் கோவில் ஃபுல்லாக அலங்கரிச்சிருக்குமா, மக்கள் கூட்டம் நிறைய இருப்பாங்களா, அவங்க எல்லாரையும் சுற்றி சுற்றி வேடிக்கை பார்க்குறதுக்குள்ளரவே லைன் அழகாக மூவ் ஆகிடும். அப்படி தாங்க நேத்திக்கும் லைன் மூவ் ஆகிடுச்சு. உள்ளே போய் அம்மனை நல்லா வணங்கிட்டு இப்போ நான் வெளியில் தான் வந்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் அம்மனை பார்த்தீங்களா? பார்க்கலனாலும் பரவாயில்லைங்க, மனதார வேண்டிக்கிங்க. இந்த நிமிஷத்தில் கண்டிப்பாக நீங்கள் நினச்சது கைகூடும். இப்போ நான் வெளியில் வந்துட்டேன். அடுத்ததாக விநாயகரை தான் போய் வழிபட போகிறேன். நீங்களும் ரெடி ஆகிக்கிங்க. பாருங்கள், என்னுடைய பொண்ணு எனக்கு சாமி குங்குமம் வச்சு விட்றா. கோவில் அப்படியே சுற்றி சுற்றி பார்த்துக்குங்க. எவ்வளோ கூட்டமாக இருக்குது, எவ்வளோ பார்த்திங்கன்னா விளக்குகளால் அலங்கரிச்சிருக்காங்கன்னு பாருங்கள். இப்போ விநாயகரை தான் வணங்கிக்கிட்டு இருக்கேன். விநாயகருக்கு பின்னாடி தான் பார்த்திங்கன்னா கொலு வச்சுருக்காங்க. இப்போ அடுத்தது கொலுவை தான் பார்க்க போகிறோம். ரெடி ஆகிக்கிங்க. ரொம்பவே அழகாக இருந்ததுங்க. அந்த கொலுவை பார்க்குறதுக்கு அப்பப்பா சொல்ல முடியல வார்த்தையால். ரொம்ப அற்புதமாக இருந்தது. வருஷம் போவோம். லாஸ்ட்டு வீடியோ கூட பார்த்திங்கன்னா, அதாவது லாஸ்ட் இயர் வீடியோ கூட போட்டிருக்கேன். அதையும் போய் பாருங்கள், பழைய வீடியோஸில் இருக்கும். கொலு பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்குது. ஆனால் நம்மளை போல தானே எல்லாருமே நிறைய பின்னாடி லைனில் நின்றுட்டுருக்காங்க பாருங்கள். அவங்கெல்லாம் பார்க்கணும் இல்லைங்களா? அதனால் அங்கேருந்து இப்போ கொஞ்சம் இடைவெளி விட்டு தூரமாக நின்று பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான். பாருங்கள், கொலு முடிஞ்ச அளவுக்கு வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். நீங்களும் பார்த்து மகிழ்ச்சி அடையுங்க. அது மட்டும் இல்லாமல் மனதார வேண்டிக்கிங்க. கண்டிப்பாக அம்மன் நிறைவேற்றி தருவாங்க. இப்போ கொலுவை பார்த்து முடித்தாச்சு. இவ்வளோ தூரம் போயிட்டு அங்கே செல்ஃபி எடுக்காமல் எப்படி? நான், என் வீட்டுக்காரு, என் பொண்ணு 3 பேரும் நின்று அங்கே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக அம்மனை தாங்க பார்க்க போகிறோமே. அம்மன் ரொம்ப அழகாக இருந்தாங்க. எனக்கும் அம்மனுக்கும் நேத்திக்கு ஒரு மேட்சிங். அம்மன் பார்த்திங்கன்னா எல்லோ கலர் சாரியில் க்ரீன் கலர் பார்ட்ரு வச்சு ரொம்பவே, அந்த அம்மா அழகுக்கு சொல்லவா வேணும், பளிச்சுன்னு இருந்தாங்க. சுற்றி போடணும் சாமிக்கு. நானும் நேத்திக்கு எல்லோ கலர் சாரீ தான் கட்டிட்டு போயிருந்தேன். ஆனால் ரோஸ் கலர் பார்டர், எனக்கு அதில் ரொம்பவே சந்தோஷங்க. அம்மனும் நானும் எல்லோ கலர் சாரீ கட்டிகிட்டு இருந்ததில் உண்மையிலேயே எனக்கு அந்த ஆனந்தத்தை வெளியில் சொல்ல முடியல. இந்த மாதிரி யாராவது மேட்ச் பண்ணி அம்மன் கோவிலுக்கு போகிறப்ப அம்மனும் நீங்களும் ஒரே மாதிரி புடவை அணிஞ்சிருந்தீங்கன்னா சந்தோஷப்பட்டிருக்கீங்களா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நேத்திக்கு அந்த விதத்தில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம். அடுத்தது பார்த்திங்கன்னா சுற்றி வந்தோங்க. ஃபுல்லாக ஒரு டைம் பார்த்திங்கன்னா கோவிலை சுற்றி வரணும் இல்லைங்களா? பொதுவாகவே நான் கோவிலுக்கெலாம் போனால் ஒரு முறை இல்லைங்க, எனக்கு எத்தனை முறை சுற்றணும்னு தோணுதோ அத்தனை முறை சுற்றுவேன். அது ஏன்னு எனக்கு தெரியவே தெரியாது. பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்க கணக்கு வச்சு சுற்றணும் அப்படின்ட்டு. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்ம சுற்றுறப்ப எப்படி கவுண்ட் பண்ண முடியும் அப்படின்ட்டு எனக்கு எத்தனை முறை தோணுதோ அத்தனை முறை கோவிலை பார்த்திங்கன்னா சுற்றி வருவேன்.
இப்போ என் கூட சேர்ந்து என் வீட்டுக்காரையும் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறது. அவரை கோவில் சுற்ற வைக்கிறதுக்கு நான் ஒரு ட்ரிக்ஸ் ஒன்று ஃபாலோ பண்ணுவேன். என்ன தெரியுமா? நீங்கள் வெளியில் வாக்கிங் போகிறத இங்கே அம்மனை சுற்றி சுற்றி வாங்க, புண்ணியமாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுவேன். இன்றைக்கி வாக்கிங் போன மாதிரி ஆகிடும் அப்படின்றவேன். அதனால் அவரும் எதுவும் சொல்லவே மாட்டார். கோவிலுக்கு வந்தால் இப்போல்லாம் என்னோட சேர்ந்து அவரும் சுற்ற ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்ததாக நம்ம கலை நிகழ்ச்சி தான் பார்க்க போகிறோம். நவராத்திரி டைமில் கண்டிப்பாக கலை நிகழ்ச்சி காமாட்சி அம்மன் கோவிலில் நடக்கும். இப்போ என்னோட சேர்ந்து நீங்களும் பாருங்கள். கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. வருஷம் அப்படி தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். கொலுவையும் மிஸ் பண்ண மாட்டேன், அதே மாதிரி இந்த கலை நிகழ்ச்சியையும் மிஸ் பண்ணவே மாட்டேங்க. கம்பல்சரி வந்து பார்த்துட்டு போயிடுவேன். முடிஞ்ச அளவுக்கு யாரால் எல்லாம் முடியுதோ அவங்களாம் வந்து அம்மன் கோவிலில் அம்மனை தரிசிச்சுட்டு கொலுவை பார்த்துட்டு கலை நிகழ்ச்சியையும் பார்த்துட்டு போங்க. இன்னும் 3 நாள் பேலன்ஸ் இருக்குது. முடிஞ்சவங்க வாங்க, முடியாதவங்க கவலைப்படாதீங்க. அம்மன் கண்டிப்பாக சீக்கிரமாக உங்களை கூப்பிடுவாங்க. அடுத்ததாக கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்காந்துருந்தோம். அதுக்கப்புறமேட்டு மனசு அமைதியான பிறகு கிளம்பி வந்துட்டோம். என்னுடைய 2வது மகன் மட்டும் வரல. நாங்கள் 3 பேர் மட்டும்தான் வந்திருந்தோம். 3 பேர் நல்லா சாமி பார்த்து சாமி எல்லாத்தையும் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு மனநிறைவோடு கோவிலிருந்து பாசிட்டிவ் வைப்ரேஷனோட வீட்டுக்கு வந்தோம். இப்போல்லாம் நான் டல்லாக வரணும், அப்போல்லாம் கண்டிப்பாக ஏதாவது பக்கத்தில் இருக்க ஒரு கோவிலுக்கு போயிடுவேன். போகிறப்பவே என்னுடைய வீட்டுக்காரரையும் அழைச்சிட்டு போயிடுவேன். போயிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் எனர்ஜியை ஏற்றிக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுவேன். நான் இப்படி தாங்க ஃபாலோ பண்ணுறேன். முடிஞ்சவங்க நீங்களும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள். குடும்பம் செழிக்கும். குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா மன அமைதி உண்டாகும், நல்ல ஒரு சூழல் ஏற்படும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்பிக்கை இருக்கிறவங்க நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய வீடியோஸ்லாம் பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுனால தான் நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறேன். இன்னும் அடுத்த நிலைமைக்கு அடுத்த கட்டத்துக்கு நான் முன்னேறணும். நீங்கள் என்னை முன்னேற்றுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இப்போ கிளம்புறேன். பாய்.